பள்ளிக்கூடம் போனேன். வாத்தியார் கேள்வி கேட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். என் சர்டிபிகேட் கீழ்ச்சி கையில கொடுத்து ஊட்டிட்டு இருக்காரு. அப்படின்னா கேள்வி கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? இப்ப விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இது பள்ளிக்கூடம், இது பள்ளிக்கூடம், நீங்க தான் வாத்தியார். இது ஸ்டேஜ்னா அறிவியல் செய்யணும். டீ குடிக்கிறானா கம்முனு டீ குடிச்சிடு. என்ன டென்ஷன் பண்ண நான் பண்ணானா அப்புறம் ஒன்னே பேசி பாட்டு எடுப்பா. டீ குடி சொல்லி வாசி வருது. ஆமா உங்களுக்கு ரவுடி நான் பின்னால மொழிச்சு பாக்கலையா? நீங்க பேசுங்க. பின்னால மூடிங்க. இந்த சூரிய சொல்லுங்க நம்முடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறைவில்லையே. ஆட்சியில் முறையிட்ட பார்த்தால கடுகளவு குறை என்பதை காண முடியாது. கொற்றவா அப்படியா என்பதை கிடையவே கிடையாது. இது கேட்டா மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தம் கொண்டீர்கள். இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை நான் சொன்னாங்க நான் குடுத்துருக்க மாட்டேன். அண்ணனுக்கு இப்போ 2வது குழந்தை இருந்துச்சுன்னா கனமா மொட்டை வச்சுன்னு வரணும் வேண்டி அதோட விடு. நாங்க கோழி அத்து குஞ்சு அத்துல அவனுக்கு அழகு சீலன் வளர்ந்தான். வெளிநாடு சென்றிருக்கிறான். படிப்பு முடித்துவிட்டு நாட்டிற்கு வருகிறான். இந்த செய்தியை என்னுடைய மனைவிக்கு உரைக்க வேண்டும். எடுதந்தானடி பிள்ளையிலே எடுதந்தானடி பிள்ளையிலே இனியுலவாகி நடக்குறல் தனியிருப்பை காய்க்க வந்தது எதிர்த்த வல்லுவரின் குரல்படி இந்நாட்டு மன்னர் மனிதேவி சுந்தரவள்ளி என்ற பேரோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை கண்கள் விளக்கம் அல்லவா அத்தா? படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கே மணப்படைத்தேன். முரசலிக்கே கைத்தடம் நான் பெற்ற கனவு வந்தேன். பணம் படைத்தேன். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன்.
பக்கத்தில் நீ வந்து கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். மனம் படைத்தேன். ஆம். அவர் முகம் அது மாதிரி எடுத்தா சொல்லு. அவங்க அம்மா சித்தி தலைவர் யாரா இருப்பாங்களா? என்ன சொல்லுங்க மேல நாகத்தாமா எழுதிட்டான். வந்தாலும் எங்க போயிட்டா சைலண்டா புத்தி தேடி போனான். புத்தி தேடி போனா அவர் கொசுமன் தச்சான். வந்துட்டா புத்து விட்டுட்டு வரா நண்டு வர பாக்க. எல்லாம் இங்கதானா சொல்லு கண்ணு. ஓ பாக்க முன்னாடி மேலேக்குறாங்க. எம்மனி விடாவா உடம்பு அது நட விட பாகனம் மட்டும் முன்னாடி அப்ப மகாராணி பார்த்தா உன் மனைவி அப்பதான் வருப்பேன். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடப்போடா அம்மா கொஞ்சம் திக்கி பெருசா அதே வேற ஒண்ணும் கிடையாது. கொத்தனாரு 2 கல்லு சேர்த்து வச்சுட்டு சொல்லுக்கா. பெரியக்கா மேலே என்ன தெரியுமா? சொல்லுப்பா. இத பாரு, உங்கள் இருவருக்கு இப்போது இங்க வேலை கிடையாது. ஏமா? ஆமாண்டா, நான் என்னோட கணவரை கலந்து பேச போறேன்டா. கலக்கேம்மா வேணான்னு சொல்ல. தண்ணி திட்டமா ஊத்தி கலக்குங்க. கலக்கலே குடும்ப ரகசியம் பேச போறோம். குடும்ப ரகசியம் இங்க யாரும் இருக்க கூடாது. உத்தரவு தை ஒரு சைலண்ட் அமைதியாகமாமா. சைலண்ட். நமது கிராமத்தில் வாழ்ந்து இறைவன் திருவடியை சென்றடைந்த புனிதமான ஆத்மாவானது இறைவன் திருவடியை இழைப்பார வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ரோஜா நாடக மன்றத்துக்கு அருகில் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் ரோஜா நாடக மன்ற கலை குழுவரால் நடந்து கொண்டிருக்க நாடகத்தின் தலைப்பானது சிவஞானவல்லி திருமணம் என்னும் அழக சீலன் மோட்சம். இந்த நாடகம் நடந்திருக்கும் இந்த தருணத்தில் காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் அந்தரங்க விஷயம் பேச வேண்டும். பொதுவாகவே 4 சமத்துக்குள்ள பேசுறது அது அந்தரங்கம். நடு தெருக்கு அது பொது விஷயம் போற வரலாம் ஒரு கேள்வி கேட்பான்னு அர்த்தம். ஆகையினால மன்னர் மகாராணி கணவன் மனைவி தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்ற மகாராணி கட்டளைக்கு இணங்க இதோடு இந்த நாடகம் முடிவென்றது. ஆப்பன்ற லைட் எங்க போறீங்க? எங்க போறா? ஆட்டை முடிஞ்சு போ சொன்ன உடனே கிளம்பிட்டுட்டான். போற ஆளுங்க உங்க பையன் உங்க துணிமணி எடுத்து போய் ஊரா மட்டும் மோறோம் தொடப்ப கட்ட ஊராருங்க வாங்கி வச்ச பூ இதெல்லாம வாரி போவீங்க. இல்லாத நான் என்ன பண்றது? ஆட்டை முடிச்சு நான் போனேன். பாவாடை தலைமுடி வந்து பெருசாக ஆளு காமிச்சிங்க வர குச்சி போட்டு காய்ச்சி மூன்ற போ பேக் ஒண்ணு தூக்கி மாற ஒரு மாட்டு
வீட்டுக்கு போற லவடி கேப்பாரு உன் பைய எடுத்து போகணும். ஏன்டா என் பைய எடுத்து போற? கரியால எடுப்பீங்க பேகா பஸ்ஸில் போகும்போது ஆட்டோக்காரன் நான் சீட் போட்டு போறதா வேற கலர் இல்லை உனக்கு எடுத்து போகல இப்போ. அம்மா பேர் பேச்சு டேய் அதே இடத்துல இருக்கிற. ரெண்டு சாமா அப்படி கையில் பிடிச்சி போக முடியும். எடுத்து போகல. எடுத்து போய் போ. போய் எடுத்து போ. ஏய் 8 லட்சம் ரூபாய் அது. 8 லட்சம். எடுத்து போய் உள்ள போ. கண்ணாடி ஒளியிலும் ரொம்ப காலையில அரசணும். இல்ல நீங்க தான் யாரு இருக்கக்கூடாது சொன்னீங்களா? அதான் எல்லாரும் சரியான ஆளா நீ? இன்னைக்கு 20 தான் சொன்னேன். அவளையே போக சொல்ற? எங்க 2 பேரையுமா? ஆமாப்பா. சரி அப்புறம் உத்தரவாக்கி நம்ம போய் வரட்டுமா? போயிட்டுப்பா, போயிட்டு வா. நல்லது தாயே. ஏய், ஜெயப்பட்ட கதை நாங்க சதா வந்துட்டு இப்பதான் அவன் ரெக்கார்டிங்க கப்பிங்கள ட்ரெஸ் கேட்டான்னு சொல்ல அயமா இருந்தது. பொட்டக்கடை கட்டுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன கோவப்படாம சந்தேகம் தீர்த்து வைங்க. சொல்லு. இப்ப தற்போது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்ல சட்டம் 2 வீலர் ஓட்டுறது தனி லைசன்ஸ், தனியா கார் வேன் ஓட்டுறது தனி லைசன்ஸ், தனியா பஸ் லாரி ஓட்டுறது தனி லைசன்ஸ், அதுக்கு தனியா எந்த வண்டி ஓட்டினாலும் ஓட்டுற உரிமை இல்லைனாக்கா அது குற்றமாகும் சட்டப்படி. அப்படியா? ஆமா மண்ணா, அதான் சட்டம் இருக்குது மண்ணா. நீ எல்லாரே போடாது எப்படி மண்ணா டாரஸ் ஓட்டிக்கிற? நீ இதை விட பெரிய வண்டிலாம் ஓடியாச்சு போடா. ஏய் உனதானா ஏன் வந்த? 2 பேர் தான் சொன்னா. அவன் போனான் அவன் போயிட்டான். 2 பேர் தானே போக சொன்னா. என்ன அனுப்பிச்சு என்ன செய்ய போறேன்? வெங்காயம் வாட்ட போறேன். கூட மாப்பு வச்சு எனக்கு தெரியுடா போடா. வேலை கிடையாது. டேய் 1/2 மணி நேரம் போ போ போடா. என்ன அழுது புலம்புற? நான் எங்க போகணும்னா மோசம் போன ஏய், ஏண்டா என்னடா ஆச்சு? ஏண்டா அழுதுன்னு வர? திடீர்னு இவ்வளவு நாள் கூட நான் ஒண்ணு வச்சுங்க இல்லம்மா கூட கூட மாட இருந்தேனே. ஆமாண்டா, அரண்மனை வேலை நீதான் செய்யணும். அதான் அவரை துணையா வச்சிருக்கிறேன். திடீர்னு வேலை கிடையாது போடான்றாரு யார் சொன்னது? வீட்டுக்காரு. எவ்வளவு சொன்னாரு? சொன்னாரு. டேய், நான் வேலை கொடுக்குறது இப்படி செய் ராஜா செய் அப்படி செய். ஏய் அன்னைக்கு செய் இன்னைக்கு செய் தான் ஒரு பாட்டுல. நான் அம்மிக்கு செய் கும்மிக்கு செய் என்னன்னா சொன்னீங்க. அது 2024 2025 வரும். அம்மா சூசுண்டா ஏமி ரெக்கார்டு சூசுண்டா ரெக்கார்டா? அதே நான் வார்த்தை ரெக்கார்ட். டென்ஷன் பண்றீங்க போய். இது ஏமி ரெக்கார்டாவ கூட கம்பெனி மாட்டா. நீ மச்சான் டென்ஷன் ஆவுது. ஏய் ராஜா நீ பெரிய ஆளுங்க. இல்ல உலகம்லாம் சுத்துறீங்க, உங்களுக்கு எல்லா மொழி தெரியுது. தெலுங்கு மலையாளம் கேரளா கன்னடா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா மொத்தம் பாச்சு எனக்கு தெரியும். அப்படியா? என்ன பண்ண சொல்லி கொடுங்களேன். எனக்கு தெரியாது, சொல்லி கொடுங்க. என்ன மொழி வேணும் உனக்கு? தெலுங்கு வேணுமா? தெலுங்கு. ஏ போர்த்த இதப்பா சைடுல பாரு ஐயா செப்புன்றாரு பாரு. அவருக்கு தெரியும். அப்புவா செப்பு செப்பு சொல்லுங்க. ஓகே சூப்பர். இப்ப வந்து உனக்கு தெலுங்கு கத்தார போடு. ஆமா ஆமா சொல்லி கொடுங்க. நான் யார்? யாரு? சார் ஆசிரியர், தெலுங்கு ஆசிரியர். இப்ப நீ யார்? என் மனைவி. மாணவி. இப்ப தெலுங்கு கத்துனா சுலபமான ஒரு 5 நிமிஷத்துல கத்துக்கலாம். எப்படிப்பா? இப்ப எந்த ஒரு பொருளை பேரிட்டு கூப்பிட்டாலும் பின்னாடி லூ போட்டாது தெலுங்கு. எஸ் ஃபார்முலா இது என்ன? எதுப்பா? பல்பு. பல்பு பின்னாடி லூ போடு. பல்பு நீ பதில் சொல்லுமா? சொல்லு பின்னாடி. சொல்லவா திருப்பி? முதல்ல நான் சொல்லுவேன், பின்னாடி நீ சொல்லணும். பின்னாடி நான் சொல்லமா? இது என்ன? தேஜி. தேஜி பின்னாடி லூ போட்டா தேஜிலு. இது என்ன?
இது என்ன யாரு? அதுக்கு பின்னாடி லூ போட்டா கேரளோ. இது என்ன அதுக்கு பின்னாடி லூ போட்டா வெள்ளைங்களோ. இது என்ன வெட்டி. அதுக்கு பின்னாடி லூ போட்டா இது என்ன அதுக்கு பின்னாடி லூ போட்டா இதுக்கு பின்னாடி இன்னொரு பேரு இருக்குது என்ன பேரு? புஷ்பம் அதுக்கு புஷ்பம் முன்னாடி லூ போட்டா புஷ்பலு. இல்ல புஷ்பாலு இருமல வந்தா அம்மா சிறப்பு சாப்பிடுறியா ஏய் போடா. பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் அழகு செய்யல. வெளிநாடு சென்றவன் படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வருகிறான். ஆமா, இதை கேட்ட உடனே இந்த கை உடனே கால் உடனே பூவே பூவே கூப்பிட சந்தோஷமான விஷயம்டா. அண்ணா செத்துட்டானே இப்படா சந்தோஷமான விஷயம். லைஃப் அந்த அனுபவிக்க முடியும். என்ன நினைச்சுங்க வந்து ஒரு நாளைக்கு பைக்கு போற எங்களா கூட ஜாலியா இருப்ப காட்ட மாதிரி அங்க போற புளியா மத்தாண்டி நேற்று போனி அந்த கூட்டம் என் மேல என் பூடு மேல வந்து அடி வாங்க வீட்டுக்காரர் கை பிடிக்காது அந்த மாதிரி அசிங்கமா நடிப்பாரு. வார்த்தை வரும். அதுதான் நானும் சொல்றேன். சந்தோஷமான விஷயம் சொன்ன என்ன தெரியுமா? அயலான சண்டை பிள்ளை படிச்சுட்டு இருந்து வருவது செய்கிறா. ஐயோ முதல்ல குஞ்சு குடிக்கல மீன் குஞ்சு கோழி குஞ்சு மீன் வரவல் அப்படி சொல்லடா. ஆனா உனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை? அரண்மனைக்கு போனவொடனே ஆக்கிற வேலை. எனக்கு ஆக்கிற வேலையா? ஐயாவுக்கு பின்னாடியே உட்கார்ந்து சாப்பிடுற வேலை. நீ போயிட்டு உணவு ஏற்பாடு செய்ய போ. போ போ நீ போயிட்டு தலைமையை கூட்டிட்டு வா. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்னு எந்த தெரியாது. அம்மா அடிக்கிறாட்டா இன்னைக்கு என் உடம்பு பென்ஷன் ஆகணும் அடி அடி
சாமி உன் காலில் வேண்டாம் சாமி. எந்த பப்புன்னு வச்சு இருந்தாலும் அம்மா தான் உன்னை ஒரிஜினல் பெற்று போட்டு எங்க அம்மா நான் பலாப்பட்டியில பூத்து போட்டேன். நல்லா யோசிச்சு பூவரசு நல்லா யோசிச்சு எந்த பம்பு வச்சுக்கிற இருந்தாலும் அடிக்கூடாது. உண்மையிலேவா அடிக்கூடாது. எந்த பம்பு வச்சுக்கிற இருந்தாலும் யாரு வந்தாலும் ஆனா விநாயகர் வந்தா மட்டும் நீ அடிக்கிற. அடிக்கல அவனை நீ அடிக்கல அவனே அடிக்கல அவன் அடிக்கலையா அடிக்கலையா அடிக்கலடா சத்தியமா சார் கூப்பிடுங்க விநாயகர் கூப்பிடுங்க புரியாதா நீங்க செத்துறா நீ வாடா நாங்க நாளைக்கு வச்சு இல்ல விடு எப்ப பாத்தியா சொல்லி வாழ்க்கையே போச்சுங்க. வந்த வேலையை விட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் பாக்குறீங்க. மொத்த சோத்து மோல் அடிக்கிற கம்மியாச்சு எங்களை அழைச்சு போவாங்க. சோத்துக்கு கூட்டாள ஆடுறாங்க குடிக்கிறாங்க டீ குடிக்கிறாங்க சரி சொல்லு. வாழ்க்கையே போச்சு ஐயா. என்னாச்சு? சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலையா. ஒண்ணுமே பண்ணல. எப்படி வாழ்க்கை போச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. இது தப்பா? இதுல என்ன தப்பு? தப்பு இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. இது தப்பா? என்னடா தப்பு? கேட்ட கேள்வி பதில் சொன்ன. வாதியார் கேள்வி கேட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. என் சர்டிபிகேட் கீழ்ச்சி கையில கொடுத்து வீட்டு வச்சாரு. அப்படின்னா கேள்வி கேட்டாரு. நீ என்ன பதில் சொன்ன? இப்ப விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இது பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம். நீங்க தான் வாதியார். இது ஸ்டேஜ். அப்புறம் பாட்டு எடுப்பா டீ சொல்லி வாசி இப்ப உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கூடம். சரி, நீங்க வாத்தியார், நான் பள்ளிக்கூட பையன் மாணவன். நீங்க யாரு? ஆசிரியர். வாத்தியார். நான் யாரு? மாணவன். நீங்க யாரு? வாத்தியார். ஏன் ஊர் சொத்துக்கு வந்துக்கிறீங்க? சும்மா இப்ப அன்னைக்கு பள்ளிக்கூடம் பெல் அடிச்சாங்க. சரி, எல்லாம் உள்ள போய் உட்காந்துட்டோம். இந்த வாத்தியாரு அவன் எங்க போற நீ வந்தா வருமா எல்லாமே பேச்சு. என் பெற்ற இன்பத்துடன் வையகம் பெற வேண்டும். உள்ள போய்கிறதுக்கு உன் வழி மட்டும் அறக்கணுமா? உள்ளதான் போய் சாப்பிடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஐயா போய் உக்காந்தோம். சரி, இந்த வாத்தியார் வந்து பேர் கூப்பிடுவார் பேரு. வருகை பதிவேடு ஒரு பேரா கூப்பிட்டு. சரி, ஏன் பசங்க உள்ள ஏன் பிரச்சனை ஏன் பசங்க சொல்லிச்சு. என் பேரை கூப்பிட்டாரு. உன்னுடைய பேர் நான் வாயை கேட்டு இறக்கல. ஏன்டா
இல்ல நான் தெரியாதான் கேக்குறேன். ஒரு இப்ப பஜார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க வச்சியா. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தாக்கா உன் முகம் தெரியுமா தெரியாதா? தெரியுமே, தெரியாம போகாது. தெரியல. தெரியும். ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு கிளாஸ் வைக்கிறோமே. ஒரே கிளாஸ்ல வகுப்பறை யார் வந்துக்கிறோம் வரணும் தெரியாது. தெரியுது. முகத்தை பார்த்தாக்கா மூஞ்சி பார்த்தா வந்துக்கிறான் அப்படின்னு ஓகே அட்டன்ஸ் போட்டு அதை விட்டுட்டு நீ கூப்பிடணும் ஏன் சொல்லணுமா நாங்க? ஆசிரியர் கேள்வி கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும். முடிஞ்சு போச்சு, அதையும் விட்டுருங்க. அப்ப என்ன பண்ணாரு வாத்தியார் கேட்டார். ஏ பசங்களா, நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது வீட்டு பாடம் ஏஜியா சொன்னேன் எல்லாம் ஏஜியான்னு கேட்டார். ஏஜியா பசங்க நோட்டு போய் காமிச்சு தூக்கி போட்டாரு. என்ன கூப்பிட்டாரு வீட்டு பாடம். இல்ல சார் வீட்டுல வேலை இருந்தா ஏஜியா சொன்னா ஒரு அடியோட பொறுக்க. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு அடிக்கு பயந்துக்கினேன். நான் திருப்பி வாத்தியார் கேள்வி கேட்டேன். வீட்டுல போய் நான் பச்சு எழுதிட்டு அமைதியா இருங்க. திருப்பி கேள்வி கேட்டேன். என்னன்னு வீட்டுல போய் நான் பச்சு எழுத்து நான் ஏன் பள்ளிக்கூடம் வரணும்னு கேட்டேன். வீட்டுல போய் பச்சை எழுத்துங்க நான் ஏன் பள்ளிக்கூடம் வரணும்? ஏய் கமலியாட்டி, என்ன கேட்டா திரும்ப சொல்லு. வீட்டுல போய் வீட்டு பாடம் சொன்ன எழுதி வந்தான்னு கேட்டாரு. ஆமா. வீட்டுல போய் பச்சை எழுதி நான் ஏன் பள்ளிக்கூடம் வரணும்னு கேட்டேன். டேய் என்னடா கேள்வி இது? அதிக அம்மன் விட்டுட்டாரு. சரி. அப்புறம் வாத்தியார் கேட்டாரு பாரு கட்சியில. என்னடா கேட்டாரு? ஏ பசங்களா, உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு நான் கேள்வி அந்த குடிக்கு துணைய மூத்தத்தை குடிச்சு போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாயளவுல நெருப்புன்னு சொல்றோம். குடுமா கூடாது. காரி துப்பண்ண எச்சா அதுதே நேற்று பள்ளி வந்து அதை தூக்கி போட்டு குடிச்சோம். உனக்கு போனா ஆரிங்க நடக்க போகுது என்ன இருக்கு. அதுக்கப்புறம் வாத்தியார் கேட்டார், உங்களுடைய திறமையை சோதிக்க போற நான் யாரை எழுப்பினா கேள்வி கேட்கணும், நீ கேள்வி பதில் சொல்லணும்னு சொன்னார். சொல்ல வேண்டும். ஒரு பையன் எழுப்பினார், கேள்வி கேட்டார், பதில் சொன்னார். இன்னொரு பையன் எழுப்பினார், தெரிஞ்சுமே சொல்லிட்டான். என்ன எழுப்பினார் வாத்தியார். பதில் சொன்னேன். வாத்தியார் கேள்வி கேட்டார்.